அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராம்? பொய்யுரையாத தேவன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்மா நங்கரமா இருக்கிறது என்று சொல்லி, இங்க இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி குறித்தும் அவர் நம்மேல் வைத்த தயவுகளை குறித்தும் நாம் அவருடைய அஸ்திவாரமாக கிறிஸ்து மீது கட்டப்பட்டு பூர்ணராகும்படிக்கும் மறுபடியும் தேவன் நம்மிலே ஒவ்வொரு நாளும் நிலைத்திருக்கும்படிக்கு தேவனுடைய வசனத்தை கிறிஸ்துவுக்குள்ளே நாம் பொறுமையாய் காத்துக்கொண்டு நடக்க வேண்டும் என்பது முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. இரண்டாவது, தேவன் சொல்லியதை நிறைவேற்றுகிறவர். இயேசு கிறிஸ்துவின் வாயாலே சொல்லப்படுகிற வார்த்தைகள், பரிசுத்த ஆவியினரால் எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறப்படுகிறவைகள், நிறைவேற்றப்பட்டவைகள், நிறைவேறி கொண்டிருக்கிறவைகள். அதனால தேவன் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் என்ன சொல்லுகிறாரோ, அவர் என்ன சித்தம் கொள்ளுகிறாரோ அதை மெய்யாக, பரிசுத்தமாக, நீதியாக நிறைவேற்றி முடிப்பார். ரோமர் 3:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எப்படிப்பட்டவரான் தெரியுமா? அவர் நீதிபரராய் விளங்குகிறார். அது மாத்திரமல்ல, நியாயத்தை விசாரிக்கப்படும் பொழுது அது வெற்றி அடையும்படி செய்கிறார். நம்முடைய ஆண்டவர் சத்தியபரராய் இருக்கிறார். எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்வோமாக. மனிதர்கள் பொய்யானவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் மாத்திரம் மெய்யானவர், பரிசுத்தம் உள்ளவர், நீதிபரர், நியாயாதிபதி, பரிசுத்தம் உள்ளவர், குற்றமற்றவர், குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தின இயேசு கிறிஸ்து. சங்கீதம் 31:5 அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சத்தியபரர் என்று சொல்லி. வெளிப்படுத்தல் 19:11 சொல்லும் பொழுது அவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தமுள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நீதி செய்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நியாயாதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்தை நிறைவேற்றுகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எதை செய்தாலும் சரியாய் செய்கிறவர். நம்முடைய ஆண்டவர் எதை செய்தாலும் சரியாய் செய்கிறவர். அதாவது சொல்லிட்டு செய்யாம போகிறவர் அல்ல. அவர் ஒன்று சொன்னால் அவர் உண்மையுள்ளவராய் இருந்து அதை நிறைவேற்றுகிறார். அதே போல பெண்ணுக்கு முன்னுக்காக முரண்பாடாக பேசுகிறவரும் அல்ல, முரண்பாடாய் செயல்படுகிறவரும் தேவனும் அல்ல. அவர் சத்தியபரர். அவர் சத்தியபரர். அவர் சொல்லுகிறார், சத்தியத்தை நிலைநாட்டவே நான் பிறந்திருக்கிறேன். கிருபையும் சத்தியமாய் வந்த இயேசு கிறிஸ்து, அவருடைய கிருபையினாலே, அவருடைய சத்தியத்தினாலே நாம் பூரணராக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு நித்திய ஜீவனை குறித்து வாக்கு பண்ணியிருக்கிறார், ஆசீர்வாதத்தை குறித்து வாக்கு பண்ணியிருக்கிறார், நம்மளுடைய தோல்விகள் மீது வெற்றியை அவர் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய பாவத்திலிருந்து பரிசுத்த நித்திய வாழ்க்கைக்கு நம்மை அவர் பிராமிஸ் பண்ணியிருக்கிறார். இப்படி ஏராளமான வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகினாலே இந்த உலகத்துல தேவனை தவிர வேற யாரும் நம்பாதிருங்கள். ஏனென்றால் அவர் பரிசுத்தமுள்ள தேவன், சொன்னதை செய்கிற தேவன், பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. தாமதித்தாலும் காத்திருங்கள், அவர் நிறைவேற்றுவார். என்னாகும் புஸ்தகத்திலே 23:19 சொல்லப்படும், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரா, அவர் வசனத்தை நிறைவேற்றாது இருப்பாரா? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அவர்களை கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து, மிகுந்த போராட்டத்திலிருந்து, பிரச்சனைகள்ல இருந்து, பலவிதமான உபத்திரவத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறார். வனாந்தரம், யோர்தான், சிவந்த சமுத்திரம், எரியோ கோட்டை, பலவிதமான ராஜாக்கள் எல்லாரையும் கர்த்தர் ஜெயித்து
அவர்களை அவர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். திடீரென்று பிழையாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி அவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறார். அவர்களை ஆசீர்வாதத்தை திருப்பும்படி அவர் பலிபீடங்களை கட்டுகிறார். ஆனால் 3 தரையும் தேவன் சொன்ன வார்த்தை, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியும், ஆபிரகாம் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர், உடன்படிக்கை பண்ணினவர், அவர்களுடைய வாழ்க்கையில சொன்னதை அவர் செய்து முடிக்கிற வரைக்கும் தேவன் அவர்களோடு கூட நடக்க ஆரம்பித்தார். அவர்களுக்கு முன் செல்ல ஆரம்பித்தார். அவர்களை வழிநடத்த ஆரம்பித்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர்களை கரம் பிடித்து நடத்தினார். சுமந்தார். தகப்பனை போல சுமந்து வந்த தேவன் ஒருவரால் ஒன்று செய்ய முடியவில்லை. ஆகினால் பாருங்கள், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ள இருக்கிறது. கிறிஸ்துவின் ஜெயகம்பீரம், தேவாதி தேவனுடைய ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ள இருக்கிறது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்குள்ள இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் அவர்களுக்குள்ள இருக்கிறது. அவர்களுக்கு விரோதமாய் எந்த மந்திர சூனியங்கள் செய்தாலும் அவைகளெல்லாம் தேவன் அழிக்க வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னும் கொஞ்ச காலத்திற்குள்ளே அவர்களை குறித்து பேசப்படுகிற கீர்த்தியும் புகழ்ச்சியுமான தேவன் கொடுக்கிற மகிமை குறித்து சொல்லப்படும் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்களை கர்த்தர் பரவும் பாயவும் செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன ஆபிரகாமுக்கு சொன்னாரோ, என்ன ஈசாக்கிடத்துல சொன்னாரோ, என்ன யாக்கோபிடத்துல சொன்னாரோ, அதை தான் அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அவர் சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆசீர்வதிப்பார், வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார், ஜெயம் கொடுப்பார், உடன்படிக்கை நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அடுத்து ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதங்களின் புத்தகம் 89:35 வசனத்திலே, ஒரு விஷயம் என் பரிசுத்தத்தின் பேரிலே ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். பாருங்க, அவர் பரிசுத்தர். ஒரு விஷயம் ஒரு ஆணை பண்றாரு, ஒரு ப்ராமிஸ் பண்றாரு, தாவீது கிட்ட ப்ராமிஸ் பண்றாரு. என்னன்னா பாருங்க, அவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி என்னுடைய நித்திய கிருபை உனக்கு தருவேன், உனக்கு வீட்டை கட்டுவேன், ராஜ்யத்தை கட்டுவேன் ஆண்டவர் அவருக்கு ப்ராமிஸ் பண்றாரு. உனக்கு பிறகு உன் பிள்ளைகள் ராஜ்யத்தில் அமர்ந்திருப்பார்கள், உனக்காக ஒரு விளக்கை ஏற்றுவேன் என்று சொல்றாரு. அதை சொன்னபடியே செய்கிறார். 1 ராஜாக்கள் 8:22-24 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது, சாலமோன் ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனுக்கு நேராக கண்களை ஏறெடுத்து கைகளை விரித்து, பிரியமான பிள்ளைகளே, வானத்துக்கு பூமிக்கு தேவனை நோக்கி அவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? தேவரீரின் தகப்பனாகி தாவீது உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர், அது உம்முடைய வாக்கினால் சொன்னீர், இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கருத்தினால் நிறைவேற்றினீர். அல்லேலூயா. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவங்க. தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதை கொண்டு வந்து கர்த்தர் ஒரு பெரிய ராஜாவாய் மாற்றினது உண்மை என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலும் அதை செய்வாருங்க. அவர் பொய் சொல்லலைங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏன்னா இதை யாருக்கிட்ட சொன்னார் தெரியுமா? தாவீதுக்கு நான் ராஜ்யத்தை ஏற்படுத்துவேன் அப்படின்னு யார்கிட்ட சொன்னார் தெரியுமா? 1 சாமுவேல் 15 சவுல் ராஜாவா இருக்கிறாரு. தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டாரு, தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியில, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செஞ்சிட்டாரு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, சாமுவேலை அனுப்பி, கர்த்தர் உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜபாரத்தை கிழித்து போட்டு அதை உம்மை பார்க்க உத்தமமா இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். இஸ்ரவேலின் ஜெயபலமான ஒரு பொய் சொல்லுகிறதில்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதில்லை, மனமாற அவர் மனுஷனும் அல்ல என்று சொல்லுகிறார். பாருங்க, தேவன் சொல்லிட்டாரு. என்ன சொல்ல? ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு, உன் ராஜ்யத்தை நான் தள்ளிட்டேன்பா, உன்னுடைய தள்ளிட்டேன் நான் அப்படின்ட்டார். ஏன்னா அவர் கீழ்ப்படியில, தேவன் சொன்னது கீழ்ப்படியில. இப்ப சவுல் கீழ்ப்படியாதனால அவரை தள்ளிட்டாரு. அடுத்து கீழ்ப்படுகிற ஒருவனை தூக்கி நிறுத்துறார். உத்தம இருதயத்தோடு தேவனை பின்பற்ற, தேவனுக்கு பிரியமானவன், இருதயத்துக்கு கேட்டவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் நிச்சயமாய் தாவீதை போல இருதயத்துக்கு கேட்டவர்களாக, கீழ்ப்படுகிறவர்களாக, உண்மையுள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார். அவருடைய கரம் இறங்கி வரும், அவருடைய வல்லமை இறங்கி வரும், அவருடைய செயல் வெளிப்படும். கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உடன்படிக்கை காப்பார், அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை காப்பார், அவருடைய கரத்தினால் நிறைவேற்றுவார். தேவனுடைய வல்லமை பெரிதாய் விளங்கும். அல்லேலூயா. அடுத்து வேதம் சொல்லப்படுகிற ஆபகுக்கு 2:3 குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாது, தாமித்தாலும் அது காத்திரு, அது நிச்சயம்
செய்யும் போதும் அது தாமதிப்பில்லை. தரிசனம், ஆபிரகாமுக்கு கொடுத்த தரிசனம், ஈசாக்குக்கு கொடுத்த தரிசனம், யாக்கோப்புக்கு கொடுத்த தரிசனம், தாவீதுக்கு கொடுத்த தரிசனம், என் அன்பு பவுலுக்கு கொடுத்த தரிசனம், இப்படி தரிசனங்கள், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களுக்கு கொடுத்த தரிசனம், இப்படி தரிசனங்கள், கிதியோனுக்கு கொடுத்த தரிசனம், இந்த தரிசனங்கள்லாம் வீணாய் போகலைங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், எலியா எலிசாவுக்கு கொடுத்த தரிசனங்கள் வீணா போகல. தேவன் யாருக்கு தரிசனம் கொடுக்கிறாரோ அந்த தரிசனத்துல மாபெரும் திட்டம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த தரிசனத்துக்கு கீழே பிரியமான தேவனுடைய பிள்ளை ஒருவரால தன்னிச்சையாய் செயல்பட முடியாது. அதுல கிறிஸ்து வாழ்கிறபடினாலே பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு, பரிசுத்த ஆவியானுடைய வெளிப்பாடோடு, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட சூழ்நிலையிலே தான் நாம் தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்க முடியும். தன்னிச்சையாய் செயல்பட முடியாது. தரிசனம் தரிசனம் என்று சொல்லி ஓடுகை கொள்றதுனால, மாம்சத்திலேயோ சுயத்திலேயோ ஓடுறதுனால நாம் நிறைவேற்றி முடிக்க முடியாது. அதை நிறைவேற்றுகிறதற்கு பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை நமக்கு வேணும். தேவனுடைய கிருபை நமக்கு வேணும். ப்ளீஸ் அதை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். அதே போல கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்தால் என்றால் அது பொய் அல்ல. அது நிறைவேற்றி முடிக்கிற காலம் வரைக்கும் கர்த்தர் அதை நிறைவேற்றுவதற்குரிய எல்லா செயல்பாடுகளையும், எல்லா விதமான காரியங்களையும் அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருப்பார். நம்மை உருவாக்கி கொண்டே இருப்பார். அவருடைய கரம் நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கும். அந்த தரிசனம் முழுவதும் அடைபடி, முழுமடை அடைவரைக்கும், பரிபூர்ணம் அடைவரைக்கும் தேவனுடைய தரிசனமானது என்ன செய்யும்? செயல்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அது நிச்சயமா என்ன செய்யாது? தாமதிக்காது. அது நிறைவேற்றி கர்த்தர் முடிப்பார். உங்கள் வாழ்க்கையில ஒருவேளை தரிசனங்கள், நோக்கங்கள், தேவனுடைய திட்டங்கள் தாமதமா இருக்கலாம். ஏன் பிரசங்கிக்கிற என் வாழ்க்கையில தாமதமா இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அதை நிறைவேற்றி முடிப்பார். அது வரைக்கும் நம்மை வணைந்து கொள்வார். சரியானபடி உங்களுடைய ஊழியங்கள், உங்களுடைய குடும்பங்கள், உங்கள் வாழ்க்கைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நடத்தி முடிப்பார். அல்லேலூயா. பிரியமான பிள்ளைகளை, அடுத்து வேதம் சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறது. நீங்கள் அவராலே, 1 யோவான் 2:27, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்து இருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிற பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடி அவர் நிலைத்திருக்கிறது. இப்பொழுது இருக்கிற காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக, அவருடைய உபதேசத்துக்கு விரோதமாக, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக உபதேசங்களும், பொய்யான உபதேசங்கள், கட்டுக்கதைகள் உலகத்தில் பரவி வருகிறது. இன்னைக்கு சபைகளிலே வித்தியாசமான கோணங்கள்ல ஆராதனைகள், வார்த்தைகள்லாம் டிஃபரெண்டா இருக்கிறது. ஆகவே வேத சொல்ல கடைசி காலங்களிலே இல்லையா பிரியமானவருடைய கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலங்கள் வரும். கள்ள கிறிஸ்துகளும், கள்ள தீர்க்கதரிசிகளும், கள்ள உபதேசர்களும், அந்தி கிறிஸ்துகளும் இந்த உலகத்தில் எழுப்பி இருக்கிறார்கள். அதனால தான் இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார், இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டவர். ஆகையால் நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மேல் நிரம்பினவர்களாய், நீங்கள் பெற்ற அபிஷேகமானது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறபடினாலே அவர் உங்களுக்கு போதிப்பார். அவர் உங்களை சரியா சத்தியத்துல நடத்துவார். அப்போ பரிசுத்த ஆவியில நிரம்பிருங்க. எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துல நிரம்பிருங்க. சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்க. ஜெபத்துல நிலைத்திருங்க. அவரோடு கூட ஐக்கியமா இருங்க. அப்படி இருந்தா உங்களுக்குள்ள சத்தியம் நிலைத்திருக்கும். அவர் போதிப்பார். அவருடைய கிருபை உங்கள் மேல் இருக்கும். அவருடைய வார்த்தைகள் உங்களை சரியாய் நடத்தும். நீங்கள் அவர்களை நிலைத்திருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிலைத்திருக்கும்படி செய்வார். அவருடைய அன்பில், அவருடைய நீதியில நிலைத்திருக்கும்படி செய்வார். ஆகினாலே அவருடைய பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே உண்மையில இருக்கிற அபிஷேகம் பொய்யான சத்தியங்களை பேசாது, பொய்யான காரியங்களை கற்றுக் கொடுக்காது. சத்தியம் சத்தியமாகவே இருக்கும். கடைசியாக சொல்லி முடிக்கிற தீர்த்து ஒன்றும் இல்லை. பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி, அதை குறித்து நம்பிக்கை பற்றி தேவபக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவின் விசுவாசம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படிக்கு. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, தேவன் பொய்யுரையாத தேவன். என்ன தெரியுமா? நித்திய ஜீவனை குறித்து ஆதி முதலாய் அவர் கற்பித்துக் கொண்டே இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அதுக்குரிய நம்பிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுக்குரிய தேவபக்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுக்குரிய சத்தியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அது தேவனை அறிகிற அறிவை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். விசுவாசத்தை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நாம் நித்திய ஜீவனை அனுபவிக்கும்படி, பெற்றுக்கொள்ளும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நித்திய ஜீவனுக்காய் அழைக்கப்பட்டவர்களே. நீங்கள் அழைப்பிலே, உங்கள் விசுவாசத்திலே, உங்களுடைய பரிசுத்தத்திலே நீங்கள் நிலைத்திருங்கள். எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன் உங்களுக்கு சொன்னதை செய்து முடிப்பார். உங்களுக்கு நிறைவேற்றுவார். நிச்சயம் ஜெயம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்கள் வேலையில, உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய குடும்பத்துல அவர் எதெல்லாம் வாக்கு பண்ணி இருக்கிறாரோ அவையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். கர்த்தருக்கு மாத்திரம் கீழ்ப்படியுங்கள். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி முடியட்டும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. God bless you.